நான் என்ன சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னார், நாங்கள் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூரில் நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில் பேசினதை பார்த்தீங்களானே, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியாக பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என்னை பற்றி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேச மாட்டான். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பற்றி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனால தான் தெளிவாக கரூர் மேடையில் சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையாக பேசுகிறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதனால் தாய்மார்கள் யார் என்னை தப்பாக நினச்சக்கூடாது பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்கள். அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்தார். அவர் தனியாக சொன்னால் மாட்டிக்குவேன். 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுகவில் கெட் அவுட் மோடினாங்க. அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுத்தோம். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்கள். இளைஞரணி, டிஎம்கேனுடைய அஃபீஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளோங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரமும் இல்லை, காலையில் 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பித்தோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM 3:27 PM 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். ஆனால் நாங்கள் இது ஒரு அளவுகோலாக சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாணியில் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு மேசிவாக பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறித்து வச்சுங்க, திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்தில் குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்கள், கிரவுண்ட்லேயும் பாருங்கள், சமூக வலைதளத்தில் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில் பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம்.